நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுது, நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம ஆசீர்வதிக்க நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பாருங்க, இந்த நாளில் ஜோசுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையிலே எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மலாம் செய்தி கொடுக்க நமக்கு தகுதியும் இல்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாய் இப்படி ஒரு சேனலை எழுப்பி கொடுத்து நம்மளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய், அநேக தெய்வ பிள்ளைகள் பார்க்கும்படியாய் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். பேசுவதற்கும் அநேக ஊழியர்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். அருமையான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தாபனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரலோக தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. நீர் பேசுகிற ஆண்டவர். அன்றைக்கு ஆபிரகாமோடு பேசினீர், மோசையோடு பேசினீர், ஏசாயாவோடு எல்லாரோடும் பேசுனீங்கப்பா. எங்கள் கூட நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னும் பேசும். நீங்கள் பேசுகின்ற நாங்கள் கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தெய்வம் பேசுது பாருங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். அப்படித்தானே? காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆம் தேவஜனமே, எவ்வளோ நன்மைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது தெரியுமா? அநேக வேளையில் நம்மளே அதை அவாய்ட் பண்ணிடுறோம். பெற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்வதுக்கு ஆயத்தமாங்க. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார்னா, சங்கீதம் 107ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்ம கூட பேசும்படியாய் ஆண்டவர் எனக்கு பேசினார். நான் முன்னால் ஒரு சில காரியங்களை பேசியிருக்கேன். ஆனால் கூட இந்த நாளில் சங்கீதம் 107 இதை பார்க்கிற நேயர்களை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் எல்லாருமே அற்புதத்தை பெற்றார்கள். இந்த 107 பார்த்தீங்கன்னா 4 இடத்துல அந்த வசனம் வந்திருக்கு. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படி வரும். நீங்கள் எடுத்து பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போ கூப்பிடும்போது என்ன நடக்கு? இந்த 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 107:6 தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் என்று எழுதியிருக்கிறது. என்ன இக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்கிறது 2ஆம் வசனம் 107:2 இன்னைக்கு இதை பார்க்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கடல் கொந்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் உங்களை நன்றாய் கரை சேர்ப்பேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவிக்கவே வேண்டாம்னு சொல்கிறார்.
இந்த 107 பார்த்தீங்கன்னா முழுவதும் அப்படி ரொம்ப விசுவாசமாக எழுதப்பட்டிருக்கும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. முதல்ல அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தாவரிக்கும் 4ஆம் வசனம், தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அப்போ அவங்களுக்கு ஆத்துமாவும் தொஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா வசனம் சொல்லுது, பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும். ஒருவேளை ஒரு வறட்சியான சூழ்நிலை. இந்த வறட்சியான சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் நம்ம வறட்சிக்கு என்ன முடிவு எடுப்போம்னா, யார்கிட்டையா கொஞ்சம் கடன் வாங்கலாமா, குழு போடலாமா, லோன் போடலாமா. அது பெரிய தவறு. தயவு செய்து தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறது யாராக இருந்தாலும் சரி, அவர் நம்மளை கடன் வாங்கவே சொல்லலை. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வழி திறக்கும். இந்த வசனம் சொல்லு பாருங்கள், அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும், வழியே தெரியல, ஆனால் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அப்போ தான் வசனம் சொல்லுது, தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். இன்றைக்கு ஒன்றே ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த சூழ்நிலையிலும் அவரை மட்டும்தான் கூப்பிடணும். அம்மாவை, அப்பாவை, அண்ணனை, அக்காவை, கணவனோட சண்டை வேண்டாம். எல்லாவற்றிற்கும் நம்ம ஆண்டவரை மட்டும்தான் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கணவன் தேவை, எல்லாரும் தேவைதான். ஆமாம். ஆனால் என் வசனம் சொல்லுது பாருங்களேன், கூப்பிட்டோன்னே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனம் சொல்லுது, தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அப்படின்னு எழுதியிருக்கிறது. உங்களை இன்றைக்கி நன்மையினால் நிரப்புவாராம், தவனமுள்ள ஆத்துமாவை. ஆனால் அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள், நமக்கெட்டாத அறிந்திடலாகா எத்தனையோ பதிலளித்தா. தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோஸ்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. நீங்கள் நினைக்கலாம், நானும் கூப்பிட்டுட்டே தான் இருக்கேன், எனக்கு ஆண்டு செவி கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவர் செவி கொடுக்கிறவர். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுள்ள விஷயத்தில் அவர் உடனே உதவி செய்கிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட உதவி செய்கிறவர் ஏன் நமக்கு செய்ய மாட்டாரா? பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர. பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் செய்து பாருங்கள். சாஷ்டாங்கமாக விழுந்து, ஏன்னா மோசே விழுந்தார், ஆபிரகாம் விழுந்து ஜெபித்தார். நிறைய அதுக்கு ஆதாரம் இருக்கிறது, நான் சும்மா சொல்லலை. ஆமாம், ஆதாரம் நிறைய இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் அழியும்போது ஆரோனும் நான் ஊர் போய் விழுந்து ஜெபிக்கிறாங்க, மோசையும் விழுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே, எனக்கு ஒரு தடவை அப்படி சொன்னாங்க, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுங்கன்னு. அப்படி கூப்பிட்டு பாருங்களேன், உடனே அவர் வருவார். உங்களுடைய வறுமையெல்லாம் மாற்றுவார். உங்கள் ஆத்மா தொய்ந்து போயிருக்காதா, மண்ணோடு ஒட்டிடுதா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவாயிட்டா, விழுந்து போனீங்களா, மறுபடி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவீர்களா? ஆண்டு சொல்கிறாரு, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்யும்போது நீங்கள் துதிப்பீங்க. தேவ பிள்ளையே, கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். உங்கள் ஆத்துமா, அநேகர் விழுந்து போனாங்க, சோர்ந்து போனாங்க, விசுவாசிகள் ஜெபிக்கிறது இல்லை, சிலர் ஊழியம் செய்கிறது இல்லை.
அவர் ஆண்டவர் சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் ஒருபோதும் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன். அவர் கூப்பிட்ட இடம் கூப்பிடாத இடமே கிடையாது. ஆமாம், கூப்பிட்டவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் நின்றார். பரதேயுமே கூப்பிட்டபோது நின்றார்ல. பிச்சைக்காரன் அவர் நினைக்கலையே, குருடன் நினைக்கல ஆண்டவரில். அவர் யாரையும் அதான் பட்சபாதம் இல்லாதவர். அவர் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறார். இன்றைக்கி ஓடி வாங்க, மனம் திரும்புங்க, எல்லா வைராக்கிய சுபாவங்கள்லாம் வெளியே வாங்க. கசப்பு, வெறுப்பு, எல்லா உலக காரியங்களை விட்டு வெளியே வாங்க. மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் சண்டை, மாம்சத்தின் பார்வை, மாம்சத்தின் செயல்கள், மாம்சத்தின் கோபம், மாம்சத்தின் பொய், இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க. உங்கள் கூப்பிடுதலுக்கு உடனே வருவார், நிற்பார், வேறு எங்கேயும் போக மாட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம், நீங்கள் கூப்பிடணும். உண்மையிலே சொல்கிறேன், நான் தேவனுடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன். நான் எந்த ஒரு காரியத்துக்கும் நான் ஆண்டவரை மட்டும் கூப்பிடாமல் இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா செய்வார், அவ்வளோதான். அழுது ஜோம்னிட்டு மற்றவங்களுக்காக ஜோம்னிட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். என் தேவைகளை எப்படி சந்திப்பார், என் காரியங்கள், குடும்ப காரியங்களை எப்படி நடத்துவார், அவரே நடத்துவார். சிக்கலாக இருக்கிறதெல்லாம் அவர் அப்படியே எடுத்துருவார். உண்மையில் நம்ம சிக்கலை எடுக்கிற அவசியமும் இல்லை, நமக்கு தேவையும் இல்லை, நம்மளால் எடுக்க முடியும். கூட கொஞ்சம் சிக்கல் போட்டு வச்சுருவோம். கவனம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது 9ஆம் வசனம், அவருடைய 10ஆம் வசனம், அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். ரெண்டாவது ஆண்டு ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார். எப்படின்னா அசட்டை பண்ணுறவர். அசட்டைனா சர்ச்சைக்கு போகாமல் இருக்கிறது. ரெண்டாவது நம்ம குடும்ப ஜெபம் பண்ணால் அந்த குடும்ப ஜெபத்தில் போய் அட்டன் பண்ணுறது இல்லை. கணவன் இருந்தால் மனைவி வர்றதில்லை, மனைவி இருந்தால் கணவன் பிள்ளைகள் வர்றதில்லை. இது அசட்டை பண்ணுவது. அசட்டைனா நம்ம அதை ஆண்டவரை அசட்டை பண்ணுறோம். அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு ஊழியர்கள் வந்திருக்காங்க, அப்போவும் சிலர் அசட்டை பண்ணி ஒரு ரூமுக்குள்ளே போய் நின்றுக்கிடுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவரே வருவார், ஊழியனாக தேவன் கூட வருவாரே. தேவ தூதர்களை கூட அப்படி உபசரித்தது உண்டே. கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, அசட்டை பண்ணினவர்கள். சர்ச்சில் பக்கத்தில் ஆலயத்தில் ஆராதனை நடந்தால் கூட சிலர் வர்றதில்லை. எங்கள் வாசல்லேருந்து கேட்போம், ஒரு நாளும் கேட்க முடியாது. விளையாடிக்கொண்டு 4 பேரை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளம் தேவஜனங்கள். ஆமாம், புறஜாதியார் கூட அப்படி பயப்படுவாங்க. 4 பேரை வச்சு வாசலில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்க, மீட்டிங் நடந்தால் கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவர்கள் ஏராளம். அசட்டை பண்ணினவர்களுக்கு என்ன நடக்குன்னு பாருங்களேன். நான் யாருக்கோ கர்த்தர் அப்படி பேசுகிறார். வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமாவுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். மரண போராட்டம் வருகிறது தேவ பிள்ளையே. அவர்களுடைய இருதயத்தை 12ஆம் வசனம், அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். ஒருவேளை இந்த காரியத்தில் உங்களுக்கு சர்ச்சுக்கு போக நேரம் இருந்தும் அசட்டை பண்ணினீங்களா? ஆண்டவர் அழைப்பு கொடுத்தும் நீங்கள் அசட்டை பண்ணீங்களா? குடும்ப ஜெபத்தை அசட்டை பண்ணுறீங்களா? வேதம் வாசிக்கிறத நக்கல் பண்ணுறீங்களா? கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு இல்லை. மரண இருள், அதில் வசனம் சொல்லுது பாருங்கள், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து. அந்தகாரம்னு என்ன? பிசாசினுடைய ஆளுகை. ரொம்ப கேர்ஃபுல். நான் ஒரு காரியத்தை அப்படி பார்த்தேன். ஒரு நாள் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப அற்பமாக இருந்தாங்க. இல்லை, கர்த்தர் அவாய்ட் பண்ணி விடுவார். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஊழியன் பார்க்க வேண்டாம், திருச்சபையின் ஒருவேளை போதகர்கள் பார்க்காமல் இருக்கலாம். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கார். ரொம்ப கேர்ஃபுல், கவனம். ஆலயம் எந்த குடும்ப ஜபமா முடிஞ்சால் உட்காருங்க. கர்த்தர் பெருவேளை எத்தனை பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. அசட்டை பண்ணினவர்கள். இன்றைக்கு மனம் திரும்புவோமா? ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது கிரிக்கெட் விளையாட போகிறோமா? வாலிபர்கள் எல்லாம் எங்கேயாவது சொந்தக்காரங்க விட்டுக்கிட்டு போயிட்டு நிற்கோமா? இல்லை. பரிசுத்த நாள், கர்த்தருடைய நாள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அன்றைக்கே கொடுத்து விடுங்கள். 6 நாட்களும் நம்மை வித்தியாசமாய் நடத்துவார், உங்களை கனப்படுத்துவார். என்ன நடக்கு தெரியுமா? அப்போ கூப்பிட்றாங்க பாருங்கள், எப்படி கூப்பிடுவாங்க. 18ஆம் வசனம் சொல்லுது,
14 அப்படி எழுதியிருக்குது. அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி, என்ன தெரியுமா 13 வசனம் சொல்லுது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஒரு தருணம் தருகிறார். அசட்டை பண்ணினவர்களை இன்னைக்கு மனம் திரும்புவோமா? அன்று அப்போ கூப்பிடுறாங்க, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார் என்று வேதம் சொல்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, அசட்டை பண்ணின மாமியார் நடத்துகிறாங்க, போகக்கூடாது இல்லை, அதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன். நிறைய காரியங்கள் மருமகார் நடத்துகிறார், நான் போகக்கூடாது இல்லை, அதெல்லாம் அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த நாளில் எந்த ஒரு வீட்டு காரியமாக இருந்தாலும் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தனைக்கு பேசுகிறார். அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு என்ன இருக்குதுமா? காரிருள் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, தங்கள் ஆபத்தில் மறுபடியும் கூப்பிட்டோன்னு ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். அந்த காலத்திலும் மரண இருளிலும் அவளை வெளிப்பட பண்ணி அவளை கட்டுக்களை அறுக்கிறார். அதுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது எல்லாவற்றுக்கும் மரண இருள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? கெட்ட கனவுகள், கெட்ட சொப்பனங்கள், இரவெல்லாம் பயம், இரவெல்லாம் தூக்கம் வராமல், சர்ப்பத்தின் வல்லமை, பிறகு சில அந்தகாரத்தின் வல்லமைகள், சில பில்லி சூனியங்கள், சில மனுஷிக திட்டங்கள், சில ஆவிகள், செத்த ஆவிகள் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறதா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. அசட்டை பண்ண காரியங்களை மன்னிப்பு கேளுங்க. ஆண்டுகிட்ட அசட்டை பண்ண காரியங்களை மன்னிப்பு கேளுங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரை. ஆண்டவர் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். மனம் திரும்பிடுங்க. என் தேவ ஜனமே, ஆண்டவரை கூப்பிட்டவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஆமாம், அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர். உண்மையிலே நான் அடிக்கடி நினைப்பேன், எவ்வளோ ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் செய்கிறார், ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கிறார். பார்த்தீங்கன்னா 3வது வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறாராம். வார்த்தையை அவரை நோக்கி கூப்பிடும்போது வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குறாராம். சங்கீதம் 147 வசனம் சொல்லுது, வசனம் வார்த்தை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தீவிரமாய் செல்கிறதாம். சங்கீதம் 147 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. 147ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அப்படி சொல் மகா தீவிரமாய் செல்கிறது, ட்ராவல் பண்ணுது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை சுகமாக்குறது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு போய் நன்மை செய்யும். திருச்சபையில் எங்கே யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அங்கெல்லாம் நன்மை செய்யும், ட்ராவல் பண்ணும். ஆமாம், இந்த நாளிலே அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார். ஒருவேளை இந்த வருஷத்தில் ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், இந்த 107 வாசித்து பாருங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அதில் உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொம்ப வருத்தமாக இருந்தால் இதை எடுத்து வாசிப்பேன். சங்கீதம் 107 எல்லாம் அதில் க்யூர் ஆயிரும். ஏன்னா வசனம் அப்படி சொல்லுகிறது, கடல் கொந்தளித்து பொங்கினாலும் எல்லாவற்றையும் அவர் மாலுமியாக இருந்து நடத்துவார். உங்கள் குடும்பத்தை நடத்துவார். அவர் மாலுமியாக இருந்து நம்முடைய குடும்பத்தை ரிபலவா நமக்கு ஓட்ட முடியாது. அந்த படகு காற்றினால் கடலில் அப்படி அலசடிப்படும் போது, நம்முடைய கப்பல் கவிழும் போல் தெரியும் போது கர்த்தர் நமக்கு மாலுமியாய் வருகிறார். தேவச்சனமே, ஆமாம், அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது பாருங்களேன். நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். கடல் கொந்தளித்து பொங்க கப்பலாடி செல்கையில், புயல் காற்று சிறி வீச பாய்கிழிந்து போகையில், இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும், காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடும். கப்பலிலே போவோருக்கு கடும் மோசம் வரினும், இடிமின் மூளையிலே
அணைக்கும் காற்று உமக்கெல்லாம் அடங்கும். இருளில் நீ பரஞ்சோதி, வெயிலில் நீர் நிழலே, யாத்திரையில் திசை காட்டி சாவி எங்கள் ஜீவனே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு மாலுமியாய் வரப்போகிறார். ஆமாம், தொய்ந்த இடத்துல உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பித்து தவனமுள்ள ஆத்துமாவை, பசியுள்ள ஆத்துமாவையும் தவனமுள்ள ஆத்துமாவையும் கர்த்தர் திருப்தியாக்கி நன்மையினால் நிரப்ப போகிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது மனுஷனை கூப்பிடாதீங்க தயவு செய்து. நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன். நிறைய பேர் மனுஷனை நம்பி ஆண்டவரை விட்டு போயிட்டோம். இல்லை, மனுஷனை நேசிங்க, பேசுங்க, மனுஷனை நம்பாதீங்க. ரெண்டாவது, இங்கே அசட்டை பண்ணினவர்களுக்கு கர்த்தர் ஒரு பயங்கர அடி. அதில் நீங்கள் ஒரு நாளும் எதையும் அசட்டை பண்ணாதீங்க. ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, சிலர் கேள்வி கேட்பாங்க. எனக்கு ஏன் இப்படி ஒரு பயம், எனக்கு ஏன் அப்படி மரண போராட்டம், எதுலலாம் அசட்டை பண்ணணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜெபிக்க நேரம் ஜெபிக்கிறதில்ல, வேதம் வாசிக்கிறது நேரம் வேதம் வாசிக்கிறதில்ல, சர்ச்சைக்கு போகிறது நேரம் சர்ச்சைக்கு போகிறதில்ல. அதான் நிறைய காரியங்களை அப்படி சொன்னேன். குடும்ப ஜெபத்தில் அதை அவாய்ட் பண்ணுறது, அதெல்லாம் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வசனத்தை அனுப்பி 4வது ஒரு காரியத்தை அன்று சொல்கிறார். பார்த்தீங்கன்னா 107 சங்கீதத்தில் வசனம் சொல்கிறது, 22 வசனம், சோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்தும கிளேசத்தினால் கரைந்து போகிறது. என்னென்னா, பல பிரயாசப்படுறாங்க, கடலில் வர்றாங்க. கடலில் பார்த்திங்கன்னா அப்படி கடல் யாத்திரை பண்ணி பல காரியங்களை செய்தால் கூட அவங்களுக்கு அதில் லாபம் என்ன செய்யலை, இல்லை. பிரயாசப்படுறாங்க, அதில் பலன் இல்லை என்று அதில் எழுதியிருக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரம் அலைகள் கொந்தளிக்கும்ல. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி 26 ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. ஒரு பெரிய பாரம். என்ன இப்படி நம்ம வெறுமையை அனுபவிக்கிறோம்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் ஊழியமானாலும் பல காரியங்களில் நம்ம எதை போய் அப்படின்னு நினைக்கும் போது நடக்கு பாருங்களேன். வசனம் சொல்லுகிறது, வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அப்படியே ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற சிச்சுவேஷனில் வந்தாச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல அவங்க மறுபடியும் என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் அவரை தான் கூப்பிடணும். ஏன்ட்ட ஒரு சில சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் ஜெபிங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதுதான் பதில், வேறு எங்கேயும் பதிலே இல்லை. வேறு எங்கேயும் கேள்விக்கு ஒரு பக்கம் நீ எங்கே போய் பாருங்கள், பதிலே வராது. ஜெபந்தான் பதில். உங்களுக்கு அரை மணி நேரத்தில் செஞ்சிடும். இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான சகோதரிகளே, அவர்கள் ஞானமெல்லாம் முழுகி போயிட்டான். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 28ஆம் வசனம், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இதில் விடுவிச்சிட்டார். விடுவிச்சு என்ன செய்தார் தெரியுமா? அருமையான வசனம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாலுமியாக இருந்து செய்ய போகிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. கொந்தளிப்பு, பயங்கர அலை, பயங்கர போராட்டம் வாழ்க்கையில். வசனம் சொல்லுது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவளை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் இதை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 107 29 30. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவளை கொண்டு வந்து சேர்க்கிறார். எனக்கு அன்பான பெற்றோரே, ஒரு நாளில் ஒரு பயங்கர ஒரு போராட்டம், பலவீனம். அந்த பலவீனத்தில் என்ன செய்யணும் எனக்கு தெரியல, ஒரு காரியம். ஆனால் இப்படி வாசிக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு பேசினார்.
நான் ரொம்ப உண்மையிலே சொன்னேன், மனம் சலித்து போனேன். ஐயோ இனிமேல் என்ன செய்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்துட்டேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. இப்படி சொன்ன உடனே அந்த பிரச்சனை அப்படியே ஆஃப் ஆயிட்டு. அந்த போராட்டம், உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் போராட்டத்தில் தவிச்சிட்ருக்கீங்களா? ஞானமெல்லாம் போயிடுச்சு, மூழ்கி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிங்களா? இந்த வசனம் சொல்லுது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமாம், நீ எந்த துறைமுகத்துக்கு நேராய் போக வேண்டும் என்று விரும்புகிறாயோ, எந்த காரியத்தை நீ லக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த லக்குக்கு நேராய் கர்த்தர் நடத்த போகிறார். இந்த வார்த்தை சொன்னதான் பார்த்துங்கங்க, அன்னையிலிருந்து அந்த பெரிய போராட்டத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். தைரியமாக சொல்ல முடியும், அது அப்படி ஒரு போராட்டம் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். தெய்வ பிள்ளைகளே, வசனம் அப்படி சொல்கிறது, அமைதல் உண்டானது நிமித்தம் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு வசனம் சொல்லுது, வசனம் பார்த்தீங்கன்னா 37ஆம் வசனம், வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங்கை தரப்போகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா துறைமுகத்துக்கு நேராய், துறைமுகத்தில் எல்லாம் இருக்கும், வெளிநாட்டிலேருந்து வரும், உள்நாட்டிலேருந்து போகும். அப்படிப்பட்ட வழிகளை உங்களுக்கு திறக்க போகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்க போகிறார், ஊழியத்தில் திறக்க போகிறார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய திருச்சபையின் தேவ பிள்ளைகள் செய்ய போகிறார். தேவ பிள்ளைகளே, 107 வாசித்து பாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? அவர் எல்லா அலைகளை நிறுத்தி எல்லாவற்றையும் வருங்க. அந்த வசனம் அவ்வளோ அழகு, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். நான் அடிக்கடி எடுத்து அதை நினைப்பேன், வாசிப்பேன். என்ன அழகாக எழுதியிருக்கு, என்ன அழகாக இருக்குது அந்த வசனத்தை பாருங்களேன். அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அதுக்கு பிறகு அலை எழும்பாது, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா எழும்பாது. அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். உங்கள் வருத்தமெல்லாம் இன்றைக்கி மாறுகிறது. அவரை மட்டும் கூப்பிடுங்க. தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். வரத்துள்ள பலனை தருமா? தினம் வரத்துள்ள பலன். தேங்க்யூ சீஸ். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. என் அன்பு ஜனத்துக்கு இந்த சங்கீதம் 107 எழுதப்பட்ட வண்ணமாய் இவர்கள் வார்த்தைக்கு ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுவார்களாக, ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் ஆண்டவரை அசட்டை பண்ணின காரியங்களை இன்றைக்கு அர்ப்பணிப்பார்களாக. தகப்பனே, இவர்கள் குடும்பத்தில் மாலுமியாயிருந்து ஒவ்வொருவருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில், வருமானத்தில், ஜெப வாழ்க்கையில், பரிசுத்தத்தில், பாதுகாப்பில், சுகத்தில், ஊழியங்களில் ஓ மாலுமியாயிருந்து நடத்துவீராக. இவர்கள் சந்தோஷப்படுவார்களாக. இவர்கள் நாடின துறைமுகத்துக்கு நேராய் என் அப்பா நடத்துவீராக. துறைமுகத்திலிருந்து வருகிற எல்லா பிளஸ்ஸிங்கும் பரலோக துறைமுகத்திலிருந்து என் ஜனங்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, போராட்டம் மாறுவதாக, கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மரண போராட்டங்கள், மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்திலே தெரிவடுவதாக. நெய்ம் ஆஃப் ஜீசஸ். கண்ணிகள் தெரிவடட்டும். எல்லா போராட்டங்களும், எல்லா ரேகஸ்வனா டச், அற்புதங்கள் நடப்பதாக. அவர்கள் வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டி வரத்துள்ள பலனை கர்த்தர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.